அமரர் கே சுவாசன் அவர்களுடைய 47ஆம் ஆண்டு இன்றைக்கு துவங்குகிறது. அவர் 1979 மறைந்தார். நான் பிறந்ததோ 1977. நான் 2 வயதோ 1 வயது குழந்தையாக இருக்கும்போது அமரர் கே சுவாசன் அவர்கள் மறைந்தார். ஆனால் அமரர் கே சுவாசனை நான் பார்த்ததில்லை. அவர் எப்படி தங்கவயல் மக்களால் இருந்து செயல்பட்டார் என்பதை நான் பார்த்ததில்லை. இன்றைக்கு அனைவரும் பேசுகின்ற போது அதை நாம் இன்னும் எவ்வளவு தெரிந்து கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்கின்றது. அமரர் கே சுவாசனுடைய நினைவு நாள் இன்றைக்கு தங்க வயலிலே மீண்டும் ஒரு பழைய முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மிக்க மகிழ்ச்சி. காரணம், தங்க வயலில் இப்படிப்பட்ட அனைத்து அமைப்புகளை சார்ந்தவர்கள், அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் ஒரு பொது தலைவரை, அவருடைய சேவைகளை, அவரை நினைவு கொள்வது என்பது ரொம்ப நாள் தங்க வயலிலே மறைந்து போன ஒன்று. ஆனால் இந்த நேரத்திலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகி அனைவரும் இன்றைக்கு ஒவ்வொருவராக வந்து இன்றைக்கு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது, தங்க வயலிலே மீண்டும் மண்ணின் மைந்தர்களுடைய அந்த வலுவான குரல் ஓங்கி ஒலிக்கும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு அமரர் கே சுவாசனை பற்றி என் தந்தையார் சொல்லிதான் நான் அவரை பற்றி நெருக்கமாக தெரிந்து கொண்டேன். சிறு வயதிலே நான் கேட்ட அக்டோபர் 14 என்று சொன்னால் காலையிலே 5 மணிக்கெல்லாம் தென்பகுதியிலே மெக்காபோனிலே பேசுவார்கள். அதற்கு பிறகு ஒலிபெருக்கிலே பேசுவார்கள். 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் என் தந்தை அமரர் கே சுவாசனை பற்றி, மிக வரலாற்றை பற்றி எல்லாமே பேசுகின்றதை கேட்டு கேட்டுதான் நான் பேச்சு எப்படி பேச வேண்டும் என்பதை கூட தெரிந்து கொண்டேன். அமரர் கே சுவாசனுடைய படம் எங்கள் வீட்டில் இருக்கிறது. ஆனால் என்னுடைய தாத்தாவின் படம் எங்கள் வீட்டிலே இல்லை. அவர் அமரர் கே சுவாசனுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்ற போது, 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்களுடைய தாத்தா ஏர் பிளாஸ்ட்ல மறைந்த போது, இந்த ஊரை விட்டே நான் போயிடுறேன், இன்னைக்கு நான் அனாதி ஆயிட்ட, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு நடுத்தருவில் இருந்த போது, அமரர் கே சுவாசன் உன் தந்தையாக நான் இருப்பேன் என்று சொல்லி அவரை அரவணைத்து அந்த இயக்கத்திலே இணைத்து அந்த அரவணைப்போடு அந்த இறுதி சடங்கை செய்த அந்த வரலாற்று நிகழ்வை அவர் தன்னுடைய தங்கவயல் தொழிற்சங்க வரலாறிலே முதல் பக்கத்திலே எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர். அவருக்கு மட்டுமல்ல, தங்கவயலிலே அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, அவர் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் கூட அவரை ஏற்றுக்கொள்ளுபவர்கள், எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் இன்றைக்கு அமரர் கே சுவாசன் அவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு வரலாறு. கர்நாடக வரலாற்றில் இன்றைக்கு முதல் ஒரு கம்யூனிஸ்டினுடைய சட்டமன்ற பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமை அவருக்கு இருக்கிறது. அதே சமகாலத்திலே கோலார் தங்க வயலில் 2 முதல் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பொது தொகுதியிலே அமரர் கே சுவாசன், ரிசர்வ் தொகுதியிலே மரியாதைக்குரிய தலைவர் சாமிதுரை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வரலாறு. தங்க வயலிலே 2 முறை 2 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற ஒரு வரலாறு. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்கள் போனதனுடைய விளைவு, கர்நாடகாவிலே பல தொழிலாளர் சார்ந்த சட்டங்கள், தங்கவயல் மக்கள் நலனை சார்ந்த சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே அமரர் கே சுவாசன் காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலை இருந்ததோ அந்த சூழ்நிலையை மீண்டும் ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு கடமை இளம் தலைமுறைக்கு, இந்த தலைவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது. அதனுடைய ஒரு அங்கமாக இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்கின்ற ஒரு அமைப்பு இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. அந்த அமைப்பினுடைய நோக்கங்கள் கூட அதேதான். இந்த தங்க வயலிலே இன்றைக்கு தொடர்ந்து மறைக்கப்பட்ட பல விஷயங்களை, பாதுகாக்கப்படப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நாம் குரல் கொடுத்து வருகின்றோம். இந்த நன்னாளில் அமரர் கே சுவாசனுடைய நினைவு நாளை ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக கருதாமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு ஒருங்கிணைந்து நடத்திய ஒரு நிகழ்ச்சி, மிக மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கு தங்கவயல் மக்களே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்ச்சி, புரிந்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு முதல் உதாரணமாக இன்றைக்கு அமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பேசிய திமுகவை சேர்ந்தவர்கள், தலைவர் அறிவழகன் அவர்கள், இன்றைக்கு அதிமுகவில் பேசிய அதனுடைய தலைவர் பொன் சந்திரசேகர் அவர்கள், நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைவர் ஜெயசீலன் அவர்கள், இன்றைக்கு அம்பேத்கர் இயக்கத்தினுடைய தலைவர் கருணாமூர்த்தி, மரியாதைக்குரிய கருணாமூர்த்தி அவர்கள், இன்றைக்கு இந்திய குடியரசு கட்சியினுடைய மூத்த
அதனுடைய இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அண்ணன் திலகராஜ் அவர்கள், இன்றைக்கு டாக்டர் அம்பேத்கருடைய தேசிய மன்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தாடி அன்பழகன் அவர்கள், இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியிலே இன்றைக்கு பேசப்படக்கூடிய பல தலைவர்களை சந்தித்த மரியாதைக்குரிய சகோதரர் சார்லஸ் அவர்கள், இன்றைக்கு அதே மாதிரி அம்பேத்கர் ஆர்மியினுடைய முருகன் அவர்கள், இன்னும் பல்வேறு யாராவது பெயரை விட்டிருந்தால் டிஎம்கே இயக்கத்தினுடைய குலோத்துகன் அவர்கள், இன்றைக்கு மரியாதைக்குரிய அறிவழகன் அவர்கள் பேசுகின்ற போது மிக அருமையான ஒரு வரலாறு, எனக்கு தெரியாத ஒரு வரலாறு, இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்று சொல்லி அமரர் கே சுவாசன் என்ன நினைத்தாரோ, வெறும் ஒரு வெள்ளை வேஷ்டி, ஒரு சட்டை, அந்த மைசூர் பீடி கட்டு, கடைசியில ஒரு சொத்து இல்லை, அவருக்குன்னு எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனா அவர் உயர் வகுப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தங்க வயல் மண்ணுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த ஒரு தலைவர். அவருடைய புகழையும் சேர்த்து தங்க வயலிலே இன்னும் நாம் ஒரு சபதத்தை ஏற்க வேண்டும். நம்மளுடைய ஐயா செங்குட்டுவன் அவர்கள் சொன்ன பேரு, நம்மளுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் ரிசர்வ் தொகுதியில் வெற்றி பெற்ற ஐயா சாமிதுரை அவர்கள், மறைந்த தங்கவயலுடைய சிங்கம் என்று போற்றப்பட்ட மறைந்த தலைவர் சி எம் ஆறுமுகம் அவர்கள், இன்றைக்கு அதே போல மறைந்த தலைவர் திரு ராஜகோபால் அவர்கள், அதே மாதிரி தங்க வயல்ல இன்னைக்கு தன்னுடைய சொத்தையே மக்களுக்காக உழைத்து இன்னைக்கு ஒண்ணுமே ஓடா போன தலைவர் எஸ்.ஆர். சண்முகம் அவர்கள், இன்றைக்கு இந்த நிகழ்காலத்துல தலைவராக மறைந்த தலைவர் பக்தவச்சலம் அவர்கள், இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மேலவாக இருந்த தோழர் டி.எஸ். மணி அவர்களுடைய நிகழ்வுகளை கூட நாம் முன்னெடுத்து அவர்களுக்கு கூட அவர் அந்தந்த நாளிலே அஞ்சலிகளை செலுத்துகின்ற போது இந்த ஒரு முன்னுதாரணமாக அமையும் ஒரு புது வரலாறு என்பதை இந்த நன்னாளில் அமரர் கே சுவாசன் அவர்களுடைய இந்த நன்னாளிலே உறுதி ஏற்போம் என்று சொல்லி அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து இந்த நேரத்தையும் பொன்னான நேரத்தையும் இங்கு இந்த நிகழ்வுக்காக அர்ப்பணித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தாலுகா கமிட்டி உங்களை வருக என வரவேற்கிறது. இன்றைய நிகழ்வானது நம்முடைய முன்னோடி வரலாற்றில் ஒரு தடம் பதித்தவர் அமரர் தோழர் கே சுவாசனுடைய 47வது நினைவு நாள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கி நடந்து அந்த இயக்கமும் இந்த இயக்கமும் ஒன்றாக பயணித்த காலங்கள் எல்லாம் கூட உண்டு. அந்த வரலாறு என்பது இந்திய கம்யூனிஸ்ட் வரலாறு என்பது 100 ஆண்டுல பல பின்னடைவுகள், பல போராட்டங்கள், 3 முறை தடை செய்யப்பட்டது. சுதந்திரத்துக்கு முன்னும் சரி பின்னாடியும் சரி ஜாதிக்கு எதிரான போராட்டங்கள், அப்படி இந்தியா முழுக்க தன்னுடைய வரலாறை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய பங்காகத்தான் தங்க வயல்லையும் அதனுடைய வரலாறு தடம் பதித்து இருக்கிறது. அது யாரால என்றால் தோழர் கே சுவாசனால் மட்டும்தான். அப்படியே அவர் உருவாக்கிய அந்த போராட்ட தீ, அவர் உருவாக்கிய அந்த போராட்ட குணம், அதுக்காக மக்கள் அவருக்கு கொடுத்த அங்கீகாரம் முதல் எம்எல்ஏ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சுரங்க பகுதியில். தொடர்ந்து அவருடைய பணிக்காகவும் சரி அவர் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் நந்தாலுமே ஊர்வலமா அந்த மாதிரி பின்னாடி வருவாங்க. தொழிலாளர்கள் பெற வேண்டிய கூலி உயர்வாக இருக்கட்டும், கேன்டீன் வர வசதியாக இருக்கட்டும், வீடு வசதியாக இருக்கட்டும், இப்படி அவருடைய போராட்டங்கள் என்று பல போராட்டங்களை சொல்லலாம். அப்படி போராட்டங்கள் மூலமாக மக்கள் மத்தியில் வாழ்ந்த தோழர் கே சுவாசன் அவருடைய நினைவு நாளை போற்றுவதிலும் பெருமை கொள்வதிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அளப்பாரிய பங்கு இருக்கிறது. இந்த நிகழ்வுக்காக தங்கவயல் பாதுகாப்பு முன்னணி தோழர்கள் அனைவரும் வந்திருக்கிறாங்க. அந்த தோழர்களை அனைவரையும் பாதுகாப்பு முன்னணி அனைவரையும் இந்திய தாலுகா கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியினை நம்முடைய கோலார் மாவட்ட செயலாளர் தோழர் ஜோதிபாஸ் அவர்கள் தலைமை தாங்கி தோழர் செங்குட்டுவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய மறைக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறது. இங்கு கூடியிருக்கிற அத்தனை பேருமே மண்ணின் மைந்தர்கள், விசுவாசம் உள்ளவர்கள், செத்தாலும் இங்கதான் புதைக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மண் மீது அக்கறை உள்ள மிகப்பெரிய தலைவர்களில் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்று வரை கணக்கு போட்டால் தொடக்கமே கே சுவாசன் தான். முதல் எம்எல்ஏ
சிபிஐக்கு எம்எல்ஏ இருந்திருக்கலாம், ஆனால் தங்கவேலுக்கு முதல் எம்எல்ஏ. கர்நாடக சட்டமன்றத்தில் குரல் எழுப்பிய முதல் குரல். இவரை கட்சி என்று பார்க்கவில்லை. இங்கு கூடியிருக்கிறவர்கள் பல கட்சிகளை சார்ந்தவர்கள். எனவே இந்த மண்ணில் உழைத்த அத்தனை தலைவர்களையும் நினைவு கூறுகிற வகையில் முதல் நிகழ்ச்சியாக இன்று கே. வாசனுக்கு தொடங்கி இருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து PM சாமிதுரை, அதனை அடுத்து SR சண்முகம், ராஜகோபால், TS மணி, பக்தவச்சனம் வரைக்கும் இந்த மண்ணின் மைந்தர்கள் நினைவு கூறுவார்கள் என்ற அடிப்படையின் நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி இங்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்று அவருடைய நினைவு நாள். இந்த நினைவு நாளில் பங்கேற்றிருக்கிறவர்களில் சர்வ கட்சியினர் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகர செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அறிவழகன் அவர்கள் வந்திருக்கிறார். அதே போல அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகர செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பொன் சந்திரசேகர் வந்திருக்கிறார். காங்கிரஸ் இயக்கத்தின் மிகப்பெரிய போர்வாளாக விளங்கிக் கொண்டிருக்கிற சார்லஸ் அவர்கள் இருக்கிறார். இந்திய குடியரசுக் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திலகராஜ் அவர்களும், அம்பேத்கரிஸ்ட் என்று சொன்னாலே அடையாளம் காட்டக்கூடிய மரியாதைக்குரிய கருணாமூர்த்தி அவர்களும், எந்த தமிழ் இயக்க அமைப்பானாலும் சரி தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட நாம் தமிழர் இயக்கத்தினுடைய மாநில தலைவர் என்று சொன்னால் அது அருமை சகோதரர் பாசத்திற்குரிய ஜெய்சீலன் அவர்களைத்தான் சாரம். அவரும் இங்கே வந்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்த தாலுகா செயலாளர் வரவேற்புரையாற்றிய மரியாதைக்குரிய ஸ்ரீகுமார் அவர்கள், முன்னாள் தாலுகா செயலாளர் மரியாதைக்குரிய சிவகுமார் உட்பட முன்னாள் ராணுவ வீரர் முருகன் அவர்கள் என இங்கு கூடியிருக்கிற நிகழ்வுகள் யாவும் அவருக்கு அஞ்சலி படைக்கிற வகையில் சேர்ந்திருக்கிறோம். அம்பேத்கர் தேசிய மன்றத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் தாடி அன்பழகன் அவர்களும் இங்கே பங்கேற்றிருக்கிறார். அத்தனை பேரையும் இங்கு அழைத்து மலர் தூவி அஞ்சலி படைக்க இங்கு அழைத்திருக்கிறார்கள். தங்களுடைய கருத்துக்களை ஓரிரு நிமிடங்களில் முடித்துக் கொள்ளுமாறு அஞ்சலி செலுத்தி அழைக்கின்றோம். முதலாவதாக இங்கு இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தூணாக விளங்குகிற திலகராஜ் அண்ணன் அவர்களை மலர் தூவி அஞ்சலி படைக்க அழைக்கிறேன். இந்த நிகழ்வின் முக்கிய அஞ்சலி செலுத்தும் வகையில் தொழிற்சங்கத்துக்காகவும் தங்கவேல் நகரத்துக்காகவும் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட முன்னாள் MLA பெருந்தலைவர் கே. வாசன் அவர்களுக்கு ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்தும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தங்கவேல் விளையாட்டு வீரரும் சமூக ஆர்வலருமான வெங்கடேஷ் அவர்கள் மலர் தூவுவார். நாம் தமிழர் இயக்கத்தினுடைய போர்வால் தங்கவேல் தமிழர் உணர்வாளி, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்குகிறார் ஐயா ஜெய்சீலன் அவர்கள் மலர் தூவுகிறார். அம்பேத்கரிஸ்ட் என்று சொன்னாலே வணக்கத்துக்குரிய கருணாமூர்த்தி அவர்களை சாரும் அவர் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத், நான்
Long live! Long live! திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய பிரமுகர்களில் ஒருவரான மரியாதைக்குரிய ஐயா குலத்தங்காடு அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்துகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளரான மரியாதைக்குரிய அண்ணன் அறிவழகன் அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்துகிறார். முன்னாள் ராணுவ வீரர் முருகன் அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்துகிறார். அம்பேத்கர் தேசிய மன்றத்தினுடைய தலைவரும் சிவராஜ் நகர் பஞ்சாயத்து தலைவரும் எங்களுக்கு வழிகாட்டியாக விளங்குகிற ஐயா தாடி அன்பழகன் அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்துகிறார். தங்கவயலில் காங்கிரசின் மூத்த பிரமுகர்களில் ஒருவரான ஐயா சார்லஸ் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார். கர்நாடக மாநில கிறிஸ்துவ அமைப்பின் முக்கிய பிரமுகர்களில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தங்கவயல் நகர செயலாளர் பாசத்திற்குரிய அண்ணன் பொன் சந்திரசேகர் அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்துகிறார். சுவாசனோடு நெருங்கி பழகியவர்களில் இவரும் ஒருவர் என்பது இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மரியாதைக்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் செயலாளர் சிவகுமார் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோலார் மாவட்ட செயலாளராக இரண்டாவது முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற வணக்கத்துக்குரிய வழக்கறிஞரும் சேவ் கேஜிஎஃப் அமைப்பின் தலைவருமான ஐயா ஜோதிபாஸ் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார். Red salute, red salute, red salute to Comrade K.S. Vasan. Red salute to K.S. Vasan. Red salute, red salute, red salute to Comrade K.S. Vasan. Red salute to K.S. Vasan. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். அமரர் K.S. வாசனுக்கு வீர வணக்கம், அமரர் K.S. வாசனுக்கு வீர வணக்கம். வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, K.S. வாசன் புகழ் வாழியவே, K.S. வாசன் புகழ் வாழியவே. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தோழர் K.S. வாசனுக்கு வீர வணக்கம், தோழர் K.S. வாசனுக்கு வீர வணக்கம். கோலார் தங்கவயல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் அதனுடைய தலைவர் ஸ்ரீகுமார் அவர்களின் சார்பிலும் கர்நாடக மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கவுன்சிலர் உறுப்பினரும் கோலார் மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் காரியதரிசியுமான தோழர் ஜோதிபாஸ் அவர்கள் தலைமையிலே இன்று இங்கு மூத்த தோழர் K.S. வாசன் அவர்களின் 47வது ஆண்டு நினைவு நாளை மிக விமர்சையாக அனுசரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து அமைந்திருக்கும் மாபெரும் தலைவர்களே, உங்கள் யாவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஜெர்மானிய புரட்சியாளர் காரல் மார்க்ஸ், ரஷ்ய புரட்சியாளர் ஃபிரெட்ரிக் ஏங்கல்ஸ், ஸ்டாலின், லெனின்
அவர்களுடைய சித்தாந்த கோட்பாடுகளை ஏற்று த கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோ, மூலதனம், தாஸ் கேபிட்டல் என்ற புத்தகத்தின் அடிப்படையிலே இன்று உலகத்தையே மாற்றி அமைத்தவர்கள் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். நாம் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், நாம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை அடிமை சங்கிலியை தவிர என்று கூக்குரலிட்டார்கள். அதே கோட்பாட்டுக்கேற்ப அதே சிந்தனையோடு அந்த ஜான் டெய்லர் கம்பெனி அவர்கள் பாரத தங்க சுரங்கத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது தங்க சுரங்க தொழிலாளர்களின் நிலைமை படு மோசமாக இருந்தது. அடிமைப்பட்டு கிடந்தார்கள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை, குறிப்பிட்ட வேலை நேரம் இல்லை, வீட்டு வசதி இல்லை, மருத்துவ வசதி இல்லை, மருத்துவ காப்பீடு இல்லை, ஆக்சிடென்டல் பெனிஃபிட்ஸ் இல்லை. அதனை எல்லாம் தட்டி கேட்பதற்காக கோலார் தங்க வயலிலே முதன்முறையாக ஒரு லெப்டிஸ்ட் சிந்தனையோடு ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பித்து பாரத தங்க சுரங்க தொழிலாளர்களுக்காக ஒரு தொழிற்சங்கத்தை நிறுவி அதன் மூலமாக பாரத தங்க சுரங்க தொழிலாளர்களுக்கு மேனேஜ்மெண்ட் எண்ணற்ற போராட்டங்களையும் தியாகங்களையும் செய்து அவர் உரிமைகளை பெற்று தந்த மூத்த தோழர் KS வாசன் அவர்கள் இந்த நினைவு நாளிலே நாம் நினைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்திய நாடு குடியரசு நாடாக ஆகி முதலாக 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலிலே மைசூர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சிபிஐயின் மூலமாக சட்டமன்ற உறுப்பினராக அவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே குரல் எழுப்பியவர். அதனை அடுத்து 1957ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த MC நரசிம்மன் அவர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றார். பிறகு கோலார் தங்க வயலிலே ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூஷன் ஆன பிறகு ராஜகோபால் அவர்கள் 1962ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மூலமாக சட்டமன்றத்திற்கு சென்றார். அதன் பிறகு அதே கம்யூனிஸ்ட் இயக்கம் பிளவுபட்ட பிறகு CPIM என்ற அமைப்பின் மூலமாக தோழர் TS மணி அவர்கள் சட்டமன்றத்துக்கு சென்றார். இப்படி தங்க வயல் கம்யூனிச வரலாறை எடுத்துக்கொண்டால் அது ஒரு சரித்திரம் தான். ஆனால் இன்றைய தலைமுறைக்கு தங்க வயலின் சரித்திரம் தெரியாது, தொழிலாளர்களின் உரிமைகள் என்ன என்பது தெரியாது, எந்த நிலைமையிலே அவர்கள் பாரத தங்க சுரங்கத்திலே பணிபுரிந்தார்கள் என்று உயிரை பணயம் வைத்து. இதையெல்லாம் இன்றைய தலைவர்கள் இளைய தலைமுறைக்கு எடுத்து காட்ட வேண்டும். இது போன்ற நினைவு நாடுகளிலே பெரிய பெரிய மாபெரும் கூட்டங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக வாலிபர்களை எஜுகேட் செய்ய வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் கூறியது போல the man who does not know the history cannot create an history. ஒரு மனிதனுக்கு சரித்திரம் படிக்காவிட்டால் அவனால் சரித்திரம் படைக்க முடியாது என்று. இப்படி சொல்லிக் கொண்டே போனால் கோலார் தங்க வயலிலே கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாறு ஒரு மாபெரும் பொன்னேடுகளால் பொறிக்கப்பட வேண்டிய நாட்கள் என்று கூறிக்கொண்டு இந்த நினைவு நாளிலே எனக்கும் பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி என் உரையை முடிக்கிறேன். ரெட் சல்யூட், ரெட் சல்யூட், ரெட் சல்யூட் டு காம்ரேட் KS வாசன். மாமேதை KS வாசனுடைய பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்த ஐயா கருணாமூர்த்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து மரியாதைக்குரிய அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகர செயலாளர் அறிவழகன் அவர்கள் 2 நிமிடம் பேசுமாறு அழைக்கின்றோம். உரையாற்றிய அன்பு தம்பி ரத்தனமுடைய இளவல் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தொகுப்புரை வழங்குகின்ற என்னுடைய இளவல் செங்குட்டன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற ஆறுடைய தோழர் ஜோதிபாஸ் அவர்களே, இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து கட்சி நண்பர்களே, தங்கவயல் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே நேரத்தில் மறைந்த KS வாசன் ஐயா அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களின் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 47வது நினைவு நாளில் ஐயா KS வாசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், என்னை விட
இங்கு அதிகமாக பழகக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது என்று எண்ணுகின்றேன். காரணம், நான் சிறுவயது முதலே என்னுடைய 2ஆம் வகுப்பு படிக்கின்ற முதலேயே இருந்து மலையாள லைன் வட்டத்திலே ஐயா அவர்கள் எங்கள் வீட்டு பின்னாடி தான் தங்கியிருந்தார்கள். அவரும் நாங்களும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 16 மணி நேரம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள். நான் அதற்கு பிறகு ஹைஸ்கூலுக்கு வருகின்ற காலகட்டத்திலே ஆண்டர்சன்பேட் பகுதியிலே இருக்கின்ற கம்யூனிஸ்டுடைய பார்ட்டி ஆபீஸிலே ஐயா அவர்கள் தங்கியிருந்து கழக பணியை ஆற்றியிருக்கின்றார்கள். இவருடன் ஐயா TS மணியனுடைய அண்ணன் சாமிதுரை அவர்கள், அண்ணன் ரத்தினம் அவர்கள், ஜெகதீஷ் அவர்கள், அந்தோணி அவர்கள், இருதயம் அவர்கள், பட்டாரிக்கம் போன்றவர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்திலே ஸ்டாலின் நகர் என்று சொல்லக்கூடிய மலையாள வட்டத்திலே வேறு எந்த கட்சியும் குடியும் ஏற்ற முடியாது. அப்படி இந்த காலகட்டத்திலே 1962 எங்கள் வீட்டில் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கொடியை ஏற்றியணும் என்பதற்காக அன்றைய தினம் நாங்கள் தாக்கப்பட்டோம். அந்த தாக்கப்பட்டதுக்கு மருந்தளித்தவர் தான் ஐயா KS வாசன் அவர்கள். அவர்கள் வந்த பின்னால்தான் அந்த கலவரம் அங்கு நின்றது. அவர் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் மறைந்த KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள், TK தாமரவிடையன் அவர்கள், பே சீராளர் அவர்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு ஆறுதல் தந்த பின்னால் தான் அந்த ஸ்டாலின் நகரம் என்கின்ற மலையாளிகளிலேயே இன்றும் கழக கொடி ஏங்கி பறந்து கொண்டிருக்கின்றது. ஐயா KS வாசன் அவர்கள் இந்த இயக்கத்தை எப்படி வளர்த்தார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த காலகட்டத்திலே நண்பர்களே உங்களுக்கெல்லாம் நினைவிருக்காது, ஒரு இயக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வகுப்பறைகள் எடுப்பார்கள். வாரத்தில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 12 வரை கம்யூனிசமுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, கம்யூனிசம் என்றால் அந்த தத்துவம் என்ன, இதனுடைய விளக்கம் என்ன என்பதெல்லாம் வகுப்பறைகள் நடத்தினார்கள். அந்த வகுப்பறையிலே எங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்காது, ஆனால் நாங்கள் உட்கார்ந்து கேட்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். அப்படி இந்த இயக்கத்தை வளர்த்தக்கூடியவர் தான் ஐயா KS வாசன் அவர்கள். தொழிலாளர்களுக்காக அவர் போராடி வெற்றி பெற்ற நிகழ்வுகள், பல நிகழ்வுகள் சொல்ல வேண்டும் என்றால் இந்த காலகட்டம் நேரம் நமக்கு போகாது. தேவைத்தான் ஐயா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்த காலத்திலும் சரி, இந்த இயக்கத்தை கம்யூனிஸ்ட் கட்சியத்தை எப்படி வழிநடத்தினார்கள் என்பதை எல்லாம் நாங்கள் கண்கூட நேராக காண்டவர்கள். ஐயா மறைந்த MLA அவர்கள் TS மணி அவர்கள் இவருக்கு பின்னால் வந்தவர்கள் தான். நான் கொச்சப்படுத்தி பேசவில்லை, ஆனால் இவர் இல்லை என்றால் அவர்கள்லாம் இந்த இயக்கத்துக்கு உள்ளே நுழைந்திருக்க முடியாத காலகட்டத்திலே இந்த இயக்கத்தை பற்றி வகுப்பறிகள் எடுத்து இந்த இயக்கம் தான் கம்யூனிஸ்ட் பொது உடைமை இயக்கம் என்றால் என்ன என்று இவர்கள் போதித்ததன் விளைவாகத்தான் அண்மையிலேயே நான் லண்டன் சென்றிருந்த போது ஐயா காரல் மார்க்ஸ் அவர்களுடைய கல்லறையை சென்று பார்த்து வந்தேன். ஐயா காரல் மார்க்ஸ் அவருடைய கல்லறை சென்று பார்க்கும் பொழுது என் கண்களெல்லாம் குளமாயின. காரணம், அவர் பட்ட கஷ்டமும், அவர் துணையார் பட்ட கஷ்டம், அவர் மகள் பட்ட கஷ்டம் அந்த கல்லிலே வடித்து உள்ளார்கள். அதையெல்லாம் பார்க்கும்போது காரல் மார்க்ஸ் அவர்கள் தன்னுடைய கோட்டை விட்டு இந்த இயக்கத்துக்காக, இந்த கொடுமுறை இயக்கத்துக்காக தன்னுடைய கருத்தை எல்லாம் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அந்த காலத்தில் தான் அங்கிருந்து நான் ஒரே ஒரு பரிசை மட்டும் எடுத்து வந்தேன், ஒரு பெண் எடுத்து வந்திருக்கின்றேன். அந்த பெண் விரைவில் எங்கே வைத்திருக்கின்றேன் எனக்கு தெரியவில்லை. கிடைத்தவுடன் தோழர் ஜோதிபாஸ் அவர்களிடம் அதை ஒப்படைத்து விடுவேன் என்று கூறி வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் இந்திய கம்யூனிஸ்டின் சார்பாக அருமை தலைவர் KS வாசன் அவர்கள் நினைவு நாளை இங்கு சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அருமை தலைவர் KS வாசன், நான் தோழன் சொல்ல மாட்டேன், ஏன்னு கேட்டால் அவர் தலைவர். எங்க அப்பா அவருக்கு ரொம்ப தோழர்னா அவருடைய உண்மையான தொண்டராக கடைசி காலம் வரை தன் வாழ்நாள் முழுவதும் KS வாசனுடைய தொண்டராகவே வாழ்ந்து மறைந்தார்கள். அவரோட வழியை பின்பற்றி தான் நான் தலைவர் KS வாசனுடன் நெருங்கி பழக நிறைய சந்தர்ப்பம் கிடைத்தது. அவரால் தான் நான் இங்கிலீஷில் டிராப் போடுறது கூட நான் கற்றுக்கினேன். ஏன்னு கேட்டால் அருமையான நாலேஜ், அந்த சிறப்பான நிகழ்ச்சி அவருக்கு நாலேஜ் இருக்கும். ஒன்று சொல்லுவார், சந்திர இது மாதிரி எழுது, இந்த மாதிரி எழுதணும், இந்த மாதிரி எழுதணுன்ட்டு ஒவ்வொருவரும் எனக்கு கற்றுக் கொடுத்துரு. என் தலைவர் வந்து தலைவரால் மட்டும் இல்லை, எனக்கு ஆசிரியராக கூட இருந்தார். அவர் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் அவருடைய தொண்டனாக தான் இருந்தேன். அவர் தங்கையில் விட்டு சென்ற பிறகுதான் நான் இந்திய கம்யூனிஸ்டிலிருந்து விலகி அனைத்து இந்திய அதிமுக கழகத்தில் இணைந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பாதையில் வழி நடந்தோம். ஆனாலும் KS வாசனுடைய படமும் எங்கள் வீட்டில் இருந்தது. 1962 கிரடாச்சு சாமிட்டில்
கம்யூனிஸ்ட் கொடியே இல்லாத டைம்ல கூட நம்ம வீட்டில் எங்க அப்பா 65 வருஷம் 1965 வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கொடி நம்ம வீட்டு மேல பறந்தது. அதுக்கு அந்த நிலைமையில நாங்க இந்திய காங்கிரஸ் கட்சியினாலும் தாக்கப்பட்டோம், குடியரசுக் கட்சியினாலும் தாக்கப்பட்டோம். ஆனாலும் கொண்ட கொள்கையில மாறாமல் கடைசி வரைக்கும் தன் உயிர் மூச்சு இருக்குமே என் தந்தை கேசருடைய தொண்டனாக இருந்தார். அவர் இறக்கும் தருவாயில் கூட பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. சில நண்பர்கள் அவருடைய நண்பர்கள் போயிட்டு கம்யூனிஸ்ட் நோட்டீஸ் காமிச்சிட்டு பக்கத்தில் 100 ரூபானா அப்போ ரொம்ப பெரிய அமௌண்ட்டு, அந்த காமிச்சு கூட எங்கள் அப்பாவுக்கு வாய் வரல. அந்த டைமில் சேலம் இருந்த டைமில் கூட அந்த நோட்டீஸ் வாங்கி பாக்கெட்டில் வச்சுருந்தாரு, காசை தள்ளி விட்டார். அந்த மாதிரி விட்டு அவர்களுக்கு ரொம்ப தீவிர தொண்டனாக இருந்த என் தந்தை அவரோட வழியில் அவரான சிறந்த தலைவர். சாதாரணமாக இருந்தாலும் ரொம்ப அறிவாளி, தொழிலாளர்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் தங்கவே இல்லை. எந்த தலைவரையும் நான் ஈக்குவல் பண்ண முடியாதுன்னு சொல்றேன் இவருக்கு, கேஸ்வாரனுக்கு. ஏன்னு கேட்டா அவர் வாழ்நாள் முழுவதும் பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தன் வாழ்க்கையை தங்கவயல் தொழிலாளர்களுக்காகவே கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்ந்து மறைந்த அந்த தலைவருக்கு என்ன இரங்கலை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு நல்கிய அந்த கூட்டத்தாருக்கு நன்றி நன்றி. வணக்கம். மறைந்த தோழர் KS வாசன் அவர்களின் 47வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தோழர் ஜோதிபாஸ் அவர்களே, எனக்கு முன்னாடி மறைந்த தோழர் KS வாசன் அவர்களின் தியாகத்தையும் அவர் ஆற்றிய பணியை நினைவு கூர்ந்த அனைத்து தோழர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு கூடியிருக்கும் சக தோழர்களுக்கு இந்த நேரத்தில் மறைந்த தோழர் KS வாசன் அவர்களுக்கு வீர வணக்கத்தையும் புகழஞ்சலியும் செலுத்தி ஒரு சில வார்த்தை கூற ஆசைப்படுகின்றேன். இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே தங்கவயலில் பகுத்தறிவும் புரட்சிகரமான சிந்தனையும் வேறொன்று கோலோச்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு முக்கிய காரணம் இந்த மக்கள் அறிவார்ந்த மக்கள், பகுத்தறிவு சிந்தனை, போராட்ட குணம் கொண்ட மக்களாகி இருந்ததினால் அவர்களை தலைமையேற்று தொழிற்சங்கங்களை ஒருங்கிணைத்து ஆதிக்க வர்க்கத்தையும் தொழிலாள விரோத சக்திகளும் எதிர்த்து போராடிய மாபெரும் சக்தியாக திகழ்ந்த தோழர் KS வாசன் அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூறுவது தவறாகாது. அவர் சார்ந்த இயக்கம் கம்யூனிச சித்தாந்தத்தை கொண்டது. அந்த தத்துவம் வெளிநாட்டில் இருந்து இங்கே இறக்குமதி செய்யப்பட்டது என்று சொன்னாலும் இந்த மக்கள் உரிமைக்காகவும் வாழ்வியலுக்காகவும் போராடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மாபெரும் புரட்சியினை தங்கவயலில் ஏற்படுத்தி தொடர்ந்து அரசியல் ரீதியாக செயல்பட்டு சட்டசபைகளில் மக்களின் குறிப்பாக தொழிலாளர் வர்க்கத்தின் குரலை ஓங்கி ஒலித்த மாபெரும் தலைவரின் இன்றைய 47வது நினைவு நாளில் ஒரு சில கருத்துக்கள் மேலும் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். இங்க இந்த கம்யூனிஸ்ட் தத்துவம் இன்னைக்கு இருக்கிற சூழலை நம்ம பார்க்கிறப்போ ரொம்ப வருத்தமா இருக்குது. அவங்க கொடுத்த அந்த தத்துவம் பகுத்தறிவு புரட்சிகரமான சிந்தனைய மக்கள் மத்தியில ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமா அடிமட்டத்துக்கு போயிட்டு இருக்குது. தோழர் லெனின் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. புரட்சியை தவிர வேற எந்த கொள்கைக்கும் போராட்டத்துக்கும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நம்ம எண்ணத்தையும் கொள்கையும் முன்னெடுத்துன்னு போனோம். அப்படியே தொடர்ந்து போனா இந்த மக்களுக்கான அரசியலை நம்ம செய்ய தவறிட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாம் வழிகாட்டிய நமக்கு இருந்தாங்க. தொடர்ந்து 84க்கு பிறகு
இதே இயக்கம் வந்துட்டு அரசியல் ரீதியா பிரதிநிதித்துவம் பண்ற ஒரு வாய்ப்பை வந்துட்டு எழுந்தது. அரசியல் ரீதியான ஒரு எம்எல்ஏ ஆனா அசம்பிளியில பேசலாம். அந்த அசம்பிளி தங்கவயலை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா அந்த கொள்கையும் அந்த சித்தாந்தத்தை வந்துட்டு அங்க பிரதிபலிக்கிறப்போ இந்த மக்களுக்கு என்ன தேவை, வேலை வாய்ப்பு, சரியான கல்வி, தொழிற்சாலை, வாழ்வியல், குடிநீர், சுகாதாரம், மருத்துவம், இதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு தேவையானதை அசம்பிளியில பேசுற வாய்ப்பை வந்துட்டு இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் இழந்துச்சு. ஏன்னா தொடர்ச்சியா கம்யூனிச மக்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு ஆதரவு கொடுத்த மக்கள் இன்னைக்கு அந்த தத்துவத்தை விலகி ரொம்ப தொலைவு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இங்க கூடி இருக்கிற நம்ம ஒரு உன்னதமான கொள்கைய மக்கள் மத்தியில நம்ம பேசணும். ஒரு ஆளுக்கு வந்துட்டு, ஒரு மனுஷனுக்கு ஒரு கொள்கை அப்படின்னா அடிப்படை அதிலே இருக்கணும். நான் எப்படியே இருக்கணும் அப்படின்றது அத கொள்கைவாதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எவ்வளவோ குழப்பம் இருக்குது. நம்ம வந்துட்டு பிளவுபட்டிருக்கிறோம். அதெல்லாம் கலைஞ்சு இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இல்ல அந்த புரட்சிகரமான சிந்தனைக்கும் இல்ல நமது இலக்கு என்ன இருக்குதோ நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படின்ட்டு தொடர்ந்து பயணிக்கணும். அப்படி என்னன்னா இந்த நாள்ல நமக்கு வழிகாட்டியா இருந்து பல தத்துவங்களை நமக்கு சொல்லி ரொம்ப தியாகமா அறிவார்ந்த சிந்தனையை நமக்கு விட்டு சென்று இருக்கிறாங்க. அந்த வழியில தோழர் KS வாசன் நமக்கு என்ன அந்த விட்டு போன பணியை நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கின்னு இன்றைக்கு தங்கவயல்ல சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் என்ற ஒரு மாபெரும் இயக்கம் ரொம்ப வேகமா மக்கள் மத்தியில வந்துட்டு இடம்பெற்றிருக்குது. அந்த பொறுப்பாளர்களும் ஆளுங்களும் செயல்களும் மக்களை புரிஞ்சுக்கணும். மக்கள் மத்தியில வந்துட்டு இந்த மண்ணுக்கு இந்த ஊருக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செயல்படுறாங்க. அதுக்கு மக்கள் வந்துட்டு பெருவாரியான ஆதரவு போட்டு இந்த ஊர் நல்லா இருக்கணும், அந்த ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த மக்கள் நல்லா இருப்பாங்க. அந்த மக்கள் நல்லா இருக்கணும்னா ஒரு சீரிய சிந்தனை அவங்க மத்தியில் இருக்கணும். எல்லா அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் கலைந்து நம்ம எல்லாம் இந்த ஊருக்கும் இந்த மண்ணுக்கும் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை மறைந்த தோழர் KS வாசன் அவர்களுக்கு வீர வணக்கத்தையும் புகழ் அஞ்சலியும் செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுக. நன்றி, வணக்கம். வாழ்க தோழர் KS வாசன் அவர்கள் புகழ். நன்றி. எல்லோருக்கும் நம்ம KS வாசன் சார்பாக புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்க அப்பா வந்து கல்யாணம் பண்ணும்போது KSN வாசன் தலைமையில தான் கல்யாணம் பண்ணாரு. அப்போ ஒரு டைரியில சொன்ன மாதிரி 200 ரூபாய் வச்சு குத்தாங்க. அந்த கல்யாணத்துக்கு ஒரு பரிசா எங்களுக்கு குத்தாரு. அந்த டைரி இன்னும் எங்களுக்கு இதான் 100 ரூபாய் இல்லை செலவு பண்ணிட்டாங்க. அன்னிலேருந்து இன்னும் மட்டும் KSN வாசன் தலைமையில அன்னைக்கு முயற்சி பண்ண எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது, செத்தாலும் கம்யூனிஸ்டா சாவு அப்படின்னு சொன்னாரு. அதுவும் இதுல என்னுடைய இறப்பு கூட கம்யூனிஸ்டாவே இருக்கும்னு சொல்லி என் வாசன் சார்பாக நம்ம ஒரு வீரர் நான் தெரிவிச்சிருக்கேன். எல்லாம் பேசும்போது நான் ரொம்ப வியப்பாக பார்த்துருக்கேன். நம்மளை சுய பரிசீலனை செய்கிறது ரொம்ப முக்கியம். காலத்தால் நாம் ஏன் வீழ்த்தப்பட்டோம் அப்படின்றதுல உங்களெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கணும். தோழர் ஒரு சொன்னார், வகுப்பு எடுப்பாங்க அப்படின்னு. கம்யூனிசமோ தத்துவமோ வீழ்ச்சிக்கு காரணம் பல கட்சிங்க மாதிரி நம்மளே வந்து வெறும் ஜே போட்டு கட்டியிருந்ததுனால மட்டும்தான் வீழ்ச்சி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சித்தாந்தத்தை மறந்துட்டு மக்கள் மத்தியில் எடுத்து போய் நம்ம சேர்க்கலைன்றதுல ஒரு பின்னடைவு தான் அது. இன்னொரு பின்னடைவு வேணுன்னா அரசெல்லாம் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா தொழிலாளி வர்க்கம் ரொம்ப ஒற்றுமையாக இருந்த தொழிலாளி வர்க்கத்தை சிவப்பு பார்த்தா நீலக்காராடி, நீளத்தை பார்த்தா கருப்புக்காராடி, அப்படி தொழிலாளி வர்க்கத்துக்குள்ளவே மோதல் போக்கை உருவாக்குனது தான் வரலாறாக இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம், பெரியார் இயக்கமும் அம்பேத்கர் இயக்கமும் கம்யூனிசமும் மூன்றும் ஒன்று சேர்ந்து பயணிக்கணும் காலத்தின் கட்டாயம்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய பயணத்தை அன்றைக்கி வந்து அப்படியே தடுத்தார்கள்ன்றா அது ஒரு மாதிரி சரியாக பண்ணி இவங்களை ஒன்றா சேர விடக்கூடாது அப்படின்னு தான் உங்களுடைய அந்த பேச்சிலிருந்து நான் புரிதலாக எடுத்துக்கிறேன். அது கூடவே நம்மலாம் ஒன்றா இருக்கணும்னா எங்களுடைய சித்தாந்தமாக எங்களுக்கு நாங்கள் விடுபட்ட சித்தாந்தத்தை மீண்டும் தொடர உங்களோட மாதிரி உங்களோட உற்சாகத்துக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.